திருடு சார் நகை பணம் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடுறேன் சார். இவ்வளவு மட்டும் கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க. பொண்டாட்டி மேல அவ்வளவு பாசமா? மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, என் பொண்டாட்டி வந்துருவாயா, கொஞ்சம் அவுத்து விட்டுறீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நாடி இது துணி. ஏய் உன் துணியெல்லாம் நேத்தே தோச்சு போட்டேன்டி. என்னங்க புடவை துவைக்க இவ்வளவு நேரமா? வாழைக்கரையெல்லாம் போயிடுச்சா? இது யாருது? நான் என் துணின்னு சொன்னா அது என் ஃப்ரெண்டோட. உன் கழுத்துல தாலி கட்டினதுக்காக உன் துணியை தோச்சு போடலாம், ஊர்ல இருக்கிறவ துணியெல்லாம் தோச்சு போட சொல்லுது. உனக்கே நியாயமா இருக்கா? இம்பாசிபிள். என் ஃப்ரெண்டோட வீட்டுக்காரு வெளியே போயிருக்காரு, அதனாலதான் உன்னை துவைக்க சொன்னேன். ஏன் துவைக்க மாட்டியா? நான் துவைக்க மாட்டேன்னு சொன்னா இப்போ? ஏய் நீ சொன்ன உங்க அப்பா கோமணத்தை கூட துவைப்பண்டி. நீ போ உங்க அப்பா கோமணத்தை ஏத்தணும், எப்படி துவைக்கிறேன்னு பாரு. தோச்சு வைடா. உன்னோட படிப்பை மட்டும் யாராலும் புடுங்க முடியாது ப்ரோ. என் படிப்பை வச்சு என்னாலேயே ஒன்னும் புடுங்க முடியல ப்ரோ. மாப்ள துணி கஞ்சி எடுக்க மாட்டீங்களாடா? நான் இழுத்துட்டு இருக்கேன். துணியா? ஏ மாப்பிள்ள அது துணி இல்லடா, சப்பாத்தி. சப்பாத்தியா? ஆமா மாப்பிள்ள, என் பொண்டாட்டி செஞ்சு நேத்து நைட்டு போட்டா இப்ப வரைக்கும் நான் பிச்சுட்டு கிடக்கு. என்னங்கச்சுமா இந்த பக்கம் அந்த பக்கம் வாய்க்குள்ளேயே கோலி கொண்டு விளையாடுறீங்க? சரி என்ன கிளம்பி சொல்லிட்டு நீ என்னோட எப்படி நிக்கிற? நான் ரெடி தான் மாப்பிள்ள. கேவலமா இருக்குல்ல? அது எனக்கும் தெரியும் மாப்பிள்ள, இருந்தாலும் எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீங்க இப்படிதான் போகணும்னு சண்டையை போறேன். நான் என்ன பண்றேன்? ப்ளூ கலர்னா எனக்கு ரொம்ப இஷ்டங்க. உங்களுக்கு கூட ப்ளூ கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும். ப்ளீஸ் இது போட்டுக்கிறீங்களா? சரி மாப்ள. எல்லாம் கையில என்ன? இதான் மாப்பிள்ள பிரேக்ஃபாஸ்ட். இட்லின்னு நினைக்கிறேன், ஷேர் பண்ணிக்குவோம். இல்ல மாப்ள, நான் காலையிலே உப்புமா சாப்பிட்டேன். நீங்க போடுங்க. நான் சாப்பிட்டு சூப்பரா சரி. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. ஏன் இப்படி பயந்து சாகுறீங்களோ? சாமி பாட்ட போடுறா. நான் போடுறேன்டா. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது, உங்க பையன் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் பையனுக்கு சம்பாதிக்க தெரியாது, உங்க பொண்ணு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னடி இது? அடகாசு இல்ல ஆளு எல்லாம் வெறும் துசுதம்மா மாமா. காதுக்குள்ள குருவி ரிங்கன்னு சுத்துமே. நேத்து குஷ்டு வரீங்களா? இல்ல சார் குடிக்கலாம் இல்ல சார். எங்க போறீங்க? டாக்டரை பார்க்க போறேன். டாக்டர் பேர் என்ன? கோபால் டாக்டர். குமார் அவசரப்பட்டிய போன் அடிக்குவா சார்? போனடா. நீ வர முதல்ல. டாக்டர் சார். டாக்டரா? போலீஸ் சார், உங்ககிட்ட பேசணுமா? போலீஸா? குடுக்குறேன், ஸ்பீக்கர்ல போடுறேன். ஹலோ டாக்டரா? ஆமா, ஐ அம் கோபால் டாக்டர், MBBS. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? மென்டல் ஸ்பெஷலிஸ்ட். 5 மாத்திரை பேர் சொல்லு. ஃபிக்ஸேஷன் 500, அனாசிங், விக்ஸ் மிட்டாய், ஆல்ஸ், ஃபுல் கொண்டி. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி. ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு பார், வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு எல்லாரையும் அசத்த போறேன். பா பா பா. என்ன பாப்பா? நீங்க என்ன சொன்னீங்க? வெளியே போய் சாப்பிடலாம் தானே சொன்னீங்க? ஆமா. பாருங்க, உங்க அன்பு மனைவி சமைக்கிறாங்க. உசுரோட விளையாடுறதே வேலையா போச்சு. ஐயோ பைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. காயத்ரி, எதுக்கு நீ என்னை படிச்ச? நேத்து நீ தானே சிலிண்டர் மாட்டின? ஆமா, இப்ப என்ன அதுக்கு? சாப்பாடு குழஞ்சிச்சு, ரசம் தீஞ்சு போச்சு.
லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி டேய் இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால்ல, காலையில இருந்து வந்து வந்து உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கா. நானும் இல்லன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப வந்து கேட்டுட்டே இருக்கா. என்ன வந்து கேளு. இன்று இரவு 10 மணி அளவில் தோட்டத்தில் தனிமையில் என்னை சந்திக்கவும். இந்த அபார்ட்மெண்ட்ல 90 வீடு இருக்கு. நான் யாருக்கிட்டயுமே நம்பர் கொடுத்தது இல்ல. என் நம்பர் இருக்கு உங்களுக்கு. காலையில 20 வாட்டி வந்துட்டு போயிட்டீங்களாமே. இன்னைக்கே 1008 வேலை இருக்கு. அதை முடிக்கிறதுக்கே 11 மணி ஆயிடும். போங்க, வேலை இருந்தா பாருங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நல்லதுமா, இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படிதான் பேசணும். அப்பதான் திரும்ப வர மாட்டாங்களாம். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். இங்க பாருடா, பார்ட்டிக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு குடிக்க போனேன்னு வச்சுக்கோ, அப்படியே டைரக்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். என்னடி சொல்ற? ஆமா, டைரக்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நிஜமாவா சொல்றேன்? ஆமா, நிஜமாதான். சத்தியமா? சத்தியமா. சிக்கனில் கொடுத்துட்டாங்கய்யா, சிக்கனில் கொடுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு. கிளம்பு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நம்ம வீட்டு கிளம்பு. அப்படியே போ. போடு. இல்லையே போ. என்னடி தோசை ஊத்துற மூஞ்சி மாதிரி? நீ மட்டும் ரவுண்டா தோசை சுட்டுரு, நான் உன் கூடயே இருக்கேன். ரவுண்டா சொல்லனா எனக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் ஊருக்கு போயிடுறேன். பேச்சு மாற மாட்டியே? பேச்சு மாற மாட்டேன். இப்ப பாருங்கண்ணே நீங்க. ஐயோ, ரவுண்டா வரலையே. டிக்கெட் ஏர் இந்தியால போடவா எமிரேட்ஸ்ல போடவா? கல்லு தூக்கி மண்டியில போடுறேன். இதுல இருந்தே தெரியுது நீ என் மேல எவ்வளவு உசுர வச்சிருக்கேன்னு. இவ்வளவு பெரிய வடையா? தட்ட வடையா இது? நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. இது பூரி இதானே? நல்லா இருக்கா அங்கிள்? உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி இல்ல? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? ஆ உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.